ஜீ தமிழ்ல 2022ல டெலிகாஸ்ட் ஆக தொடங்கின சீரியல் தான் மீனாட்சி பொண்ணுங்க. இந்த சீரியல்ல சக்தி அப்படிங்கிற கேரக்டர்ல ஆக்ட்ரஸ் மோக்ஷிதா நடிச்சிட்டு வந்தாங்க. ஆனா சில மாசங்கள்லயே சீரியல் கதையை மாத்திட்டாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம ப்ராப்பரா ஷூட்டிங் டேட்ஸ் ஃபாலோ பண்ண மாட்டேங்கிறாங்கன்னு இந்த காரணங்கள்னால அவங்க விலகிட்டாங்க. இப்போ ஆக்ட்ரஸ் சௌந்தர்யா ரெட்டி சக்தி கேரக்டர்ல நடிச்சிட்டு வராங்க. மோக்ஷிதா மாதிரியே ஆக்ட்ரஸ் அர்ச்சனாவும் இந்த சீரியல் விட்டு விலகவே இப்போ ஸ்ரீரஞ்சனி நடிச்சிட்டு வராங்க. ஆரம்பத்துல இருந்தே மாறாம இருக்கிற ஒரு முக்கியமான கேரக்டர்னா அது வெற்றி கேரக்டர்ல நடிக்கிற ஆரியன் மட்டும்தான். மீனாட்சி பொண்ணுங்க சீரியல் முன்னாடி ஆரியன் பாக்கியலட்சுமி சீரியல்ல செழியன் அப்படிங்கிற கேரக்டர்ல நடிச்சிட்டு வந்தாரு. ஆனா மீனாட்சி பொண்ணுங்க சீரியல்ல ஹீரோவா நடிக்கிறதுக்காக பாக்கியலட்சுமி சீரியல்ல இருந்து விலகினாரு. இப்போ மீனாட்சி பொண்ணுங்க சீரியல் 600 எபிசோட்ஸையும் தாண்டி கிட்டத்தட்ட 2 வருஷமா சக்சஸ்ஃபுல்லா போயிட்டு இருக்கு. சமீபத்துல இந்த சீரியல் முடிய போறதா ஒரு தகவல் வெளியாச்சு. இதை கேள்விப்பட்ட பலருமே இது உண்மையா பொய்யான்னு குழம்பி போயிருந்தாங்க. சிலர் இது நல்ல முடிவு தான் அப்படின்னு பேசிட்டு வராங்க. மேலும் சிலர் இந்த சீரியலை ஏன் முடிக்கிறீங்க, வெற்றி அண்ட் சக்தியோட பேர் அவ்வளவு நல்லா இருக்கும், ப்ளீஸ் முடிக்காதீங்கன்னு ரெக்வஸ்ட் பண்ணிட்டும் வராங்க. இப்போ இத பத்தி வெற்றி கேரக்டர்ல நடிக்கிற ஆரியனே பதில் சொல்லியிருக்காரு. இன்ஸ்டாகிராம்ல ஃபேன் ஒருத்தங்க மீனாட்சி பொண்ணுங்க சீரியல் முடிய போகுதான்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு ஆரியன் ஆமான்னு ரிப்ளை பண்ணியிருக்காரு. ஆரியன் பதில் மூலமா மீனாட்சி பொண்ணுங்க சீரியல் முடிய போறது உறுதியாகி இருக்கு. சீக்கிரமே கிளைமேக்ஸ் எபிசோட் ஷூட்டிங் பத்தின அப்டேட்ஸ் வரும்னு சொல்றாங்க. கண்டிப்பா இந்த சீரியல் ஃபேன்ஸ்க்கு இது வருத்தமான ஒரு நியூஸ்னு தான் சொல்லணும். சோ இந்த சீரியல் ஆக்டர்ஸ் அடுத்ததா வேற எந்த சீரியல் பண்ண போறாங்க அப்படிங்கறதையெல்லாம் வெயிட் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். மீனாட்சி பொண்ணுங்க சீரியல் முடிய போறத பத்தியும் அண்ட் இந்த சீரியலை நீங்க எந்த அளவுக்கு மிஸ் பண்ணுவீங்க அப்படிங்கறதையும் கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் அந்த மாதிரி அப்டேட்ஸ்க்கு ட்ரெண்ட் ஆக்ஷனால சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.